ஹாய் வெப்டி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எடிட்டர் கற்றுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்க்க போகிறோம். அடிப்படை அப்படின்னு சொன்ன உடனே பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் பற்றின டுட்டோரியல் வீடியோவா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஒரு எடிட்டர் எடிட்டிங்கை தாண்டி என்னென்னலாம் கற்றுக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனால் ஒரு திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு அப்சர்வேஷன் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அப்சர்வேஷன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து அதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறது. ஒரு எடிட்டர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னாலே அவருக்கு படங்கள் பற்றிய நாலேஜ் நிறையாவே இருக்கும். ஒரு படத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா அதை ஒரு பார்வையாளராக மட்டும் பார்க்காம ஒரு எடிட்டராக பார்த்தார் அப்படின்னா அவருக்கு அதுலேருந்து நிறைய எடுத்துக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அது தமிழ் படங்களோடு நின்று விடாமல் நிறையா படத்தை பார்த்தார், அது உலக மொழிகள் படத்தை அவர்கள் பார்த்தார் அப்படின்னா அவருக்கு அதுலேருந்து எடுத்துக்கூடிய நாலேஜ் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இது எடிட்டருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. எழுத்தில் இருக்க ஒரு உணர்வை திரையில் அப்படியே கொண்டு வர்றது தான் ஒரு திரைப்படத்தோட ஒரு முக்கியமான கோலே. அப்படி பண்ணும்பொழுது அதனுடைய கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங். அதை பண்ணுறது யாருன்னா எடிட்டர். ஸோ ஒரு எடிட்டராக இருக்கவருக்கு திரைப்படத்தை பற்றிய முழு நாலேஜ் இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியமாகவே இருக்குது. எடிட்டர் நினச்சாருன்னா அந்த படத்தோட முழு கட்டமைப்பையே வேறு மாதிரி மாற்றக்கூடிய ஒரு செயலை அவர் பண்ண முடியும். ஆனால் அவர் பண்ணக்கூடிய ஒரு மாற்றம் அந்த திரைப்படத்தில் உள்ள கேரக்டர்ஸையோ இல்லை அந்த திரைப்படத்தோட தாக்கத்தையோ பாதிக்காத அளவில் இருக்கணும். ஒரு டைரக்டர் ஒரு சீனை கட்டமைக்கிறார் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை வச்சுருப்பார், நிறைய நுணுக்கங்களை வச்சுருப்பார். அந்த கேரக்டர்ஸோட தாக்கம் அந்த படம் முழுக்க இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் எடிட்டர் ஒரு மாற்றத்தை பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் பாதிக்காத வகையில் அவர் பண்ணுற மாற்றம் இருக்கணும். அதுக்கு எடிட்டருக்கு திரைக்கதை பற்றின ஒரு முழு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதை அவர் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். எந்த இடத்துல மாற்றத்தை கொடுக்கலாம், எந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் மேற்படி அவர் போக முடியும். தொழில்நுட்ப வளர்ச்சியோட ஆரம்பமே கற்பனையில் இருந்தால் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலைகளில் பல வகை இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது படைப்பு சிந்தனை. ஒருத்தருக்கு படைப்பு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் ஒரு அவுட்புட் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப க்ரியேட்டிவாகவும். அப்படி இருக்கும் பொழுது எடிட்டருக்கு கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்பவே முக்கியமானதுங்க. சாஃப்ட்வேருக்குள்ளே போய் எடிட்டிங் ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான். ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரஷ்ஷையே 2-3 தடவை போட்டு பார்த்து அதை ஒரு மனசுக்குள்ளே எடிட் பண்ணி பார்க்கணும். அப்படி எடிட் பண்ணி பார்த்து எந்தெந்த ஃப்ரேமை எப்படி கட் பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் மட்டும்தான் அவருடைய அவுட்புட் ரொம்பவே அழகாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வெறுன்னே ஒரு எடிட்டரை உட்கார வச்சு எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை கண்ணை கட்டி ரூமில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எடிட்டருக்கு அந்த ஆடியன்ஸ் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இதை பார்க்க போகிறது யார், இதை கேட்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் பண்ண போகும். ஒரு வீடியோவுக்கு எடிட்டராக வரக்கூடியவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது இது யாருக்கு போய் சேரப்போகுது, இது யாருக்கு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி அவரால் எடிட் பண்ண முடியும். ஒரு எடிட்டரோட ஸ்கில்ஸை காமிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய காணொலியை புகுத்தணும் அப்படின்னா அது சில நேரங்களில் பார்க்குறவங்களுக்கு போய் சேராமல் போயிடும். ரொம்ப அறிவுபூர்வமான ஸ்கில்ஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஒரு எடிட்டிங்கை பண்ணுவோம். ஆனால் அது பார்வையாளர்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எடிட்டிங் அப்படின்னாலே சினிமா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா நமக்குள்ளே இருக்குது. ஆனால் எடிட்டிங் இன்றைக்கி சினிமாவை தாண்டி தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல்ஸ், திருமண விழாக்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வீடியோங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வீடியோ அப்படின்னு வந்தாலே எடிட்டிங் கூடவே வரக்கூடிய விஷயம் தான். அதனால் எடிட்டரோட தேவை அனைத்து இடங்கள்லையும் இருக்குது. ஸோ சினிமாவை தாண்டி இப்போது கம்பெனிலலாம் எடிட்டிங் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனியில் ஒரு அன்றாட நிகழ்ச்சிகளை ஒரு ஆக்டிவிட்டி வீலாக மாதிரிலாம் பண்ணி போடக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் எடிட்டரோட தேவை ரொம்பவே அவசியமாகவே இருக்குது. ஸோ எடிட்டரோட தேவை அனைத்து இடங்கள்லையும் இருக்குது. பொதுவாகவே ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண வேலைக்கே எப்படின்னா ஒரு திரைப்படத்தை இயக்குறாங்க அப்படின்னா ஒரு இயக்குனருக்கும் அங்கே வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்குமான ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், ஒரு புரிதல்ன்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. பல இடங்களில் டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் முரணான விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனையே இல்லை ஒரு ஃப்ரேமையும் டேரக்டர் ஒரு விஷனில் பார்த்துருப்பாரு, ஆனால் எடிட்டர் அதை வேறு மாதிரி பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். ஸோ ஒரு நல்ல எடிட்டருக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டரோட விஷனை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வேலையை செய்யணும்.
சில டேரக்டர்களுக்கு எடிட்டிங் பற்றியே விஷனோ இல்லை ஒரு ஐடியாவோ இருக்கும். சில டேரக்டர்களுக்கு அது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எடிட்டருங்கிறது எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய வேலை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வெளிப்படும். ஓகே கைஸ், எடிட்டர் ஆகிறதுக்கு தொழில்நுட்பத்தை தாண்டி வேறு என்ன ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் எடிட்டிங் பற்றி இன்னும் டீப்பான விஷயங்கள் பற்றி வர வீடியோக்களில் பார்ப்போம்.